ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ். என்னுள்ளே நுழைந்தவனே எபிசோட் 10. இக்கதையின் இறுதி பாகம். வீட்டிற்கு சென்றால் மித்ரன் என்ன சொல்வானோ என்று நினைக்கும் போது மித்ராவின் உள்ளங்கை சில்லிட்டது. இப்போதே முகத்தை சோகமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என அவள் முயற்சித்தபடி நடந்து வர, மித்ரா, நான் இங்கே இருக்கேன் என்றபடி அவளுக்காக வாசலில் காத்திருந்தான் அவளது காதல் கணவன். அவளை கண்டதும் வேகமாக அருகில் வந்தவன் முதலில் கையில் இருக்கும் பழச்சாற்றை அவளுக்கு கொடுத்து குடிக்கச் சொன்னான். ஏன் மித்ரா, எக்ஸாம் ஹாலில் ஃபேன் இல்லையா? முகம் எல்லாம் வாடி கிடக்குது என அவன் அக்கறையாக பாசமாக விசாரிக்கவும் மித்ரா அதிர்ந்து போய் நின்றாள். ஒரு முறை தன்னை கிள்ளி பார்த்து கொண்டாள். அவள் நினைத்தது என்ன, இப்போ நடப்பது என்ன? தேர்வு முடித்து வந்ததும் எப்படி எழுதியிருக்க? ஒழுங்கா எழுதினியா? எதையும் உருப்படியா செஞ்சுடாத என அதட்டலோடு தான் கேட்பான். இவனை எப்படி சமாளிப்பது என பரீட்சை எழுதுவதை விட இதைத்தான் அவள் அதிகம் யோசித்தாள். ஆனால் இப்போதோ அவன் இவ்வளவு அக்கறையாக கேட்டதும் அவளே பேச்சற்று நின்றாள். மனதின் படபடப்பு கொஞ்சம் குறைய, பரவாயில்ல, நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் லவ் இருக்கும் போல என நினைத்தபடி பழச்சாற்றை வாங்கி கொண்டாள். அவள் பழச்சாற்றை குடித்து முடித்ததும், அப்புறம் 93% வருமா என அவன் கேட்க, குடித்த பழச்சாறு தொண்டையில் நிற்க, அதான பார்த்தேன், என்னடா இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு. கடவுளே, எந்த நேரத்தில் எப்படி இருப்பான்னு புரிஞ்சுக்கவே முடியலையே. அந்நிய மாதிரி அடிக்கடி கெட்டப்ப மாத்துனா நான் என்னதான் பண்ணட்டும் என மனதிற்குள் புலம்பியவள், இவனை நம்பி நம்ம கொஞ்சம் ஏமாந்துட்டோம் என யோசித்து கொண்டிருக்க, அவனும் தன் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவள் அமைதியாக இருப்பதை பார்த்து புரிந்து கொண்டவன், என்ன ஒழுங்கா எழுதலையா? உன்னெல்லாம் திருத்தவே முடியாது, சரி கிளம்பு போகலாம் என தனது அர்ச்சனையை தொடர்ந்தபடி அவளை அழைத்து சென்றான். அடுத்து 2 நாட்கள் தேர்விற்கு அவன் இரவு பகலாக படித்து கொண்டிருந்தான். மித்ரா கூட எதற்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க என கேட்க, என்னோட கனவு மித்ரா, எப்படியும் இந்த பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டா நான் நினச்ச வேலை எனக்கு கிடைச்சிடும். எல்லாமே படிச்சுட்டேன். ஒரு 3 வருஷத்துக்கான கேள்வித்தாள் கிடைச்சதுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நானும் கடையில் எல்லா பக்கமும் கேட்டுட்டேன். இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்து அடிக்கிறாங்க. இன்னும் பரீட்சைக்கு 1 வாரம் தான் இருக்குது. கொஞ்சம் பயமாக இருக்குது என சொல்லவும், நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க, நம்பிக்கையோடு இருங்க என அவனை ஊக்கப்படுத்தினாள் அவனின் மனைவி. அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தவனின் அலைபேசி ஒலிக்க எடுத்து பேசியவன் மகிழ்ச்சியில் திக்கு முக்காடி போனான். உண்மைதானா என மீண்டும் மீண்டும் கேட்டு அதை உறுதி செய்து கொண்டவன், கண்டிப்பா வந்துடுறேன் என அவர்களுக்கு வாக்கு கொடுத்தான். குள்ளக்கத்திரிக்கா, என்னடி பண்ற? உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன் என்றபடி அவன் நுழைய, அன்றைய தேர்வை சொதப்பலாக எழுதியதால் அவனிடம் திட்டு நிச்சயம் என முடிவு செய்தவள் அவன் வரும்போதே அடுத்த தேர்வுக்கான புத்தகத்தை தன் முன் பரப்பி வைத்து அதற்குள் தன்னை மறைத்திருந்தாள் மித்ரா. உள்ளே நுழைந்தவன் புத்தக குவியலுக்கு நடுவே மனைவியை பார்த்ததும் வேகமாக அவள் கைகளை பிடித்து தூக்கி தன்னோடு அணைத்தபடி அவளை ஒரு சுற்று சுற்றினான். சில வினாடிகள் எதுவும் புரியாமல் முழித்தவள், அச்சோ என்ன இது, உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு தலை சுத்துது, இறக்கி விடுங்க என அவள் கத்தவும், எனக்கும் அப்படி தாண்டி இருக்கு, இப்படி வாய்ப்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, கிடைச்சிடுச்சு கிடைச்சிடுச்சு என அவளை இறக்கி விடாமல் சுற்றியபடியே அவன் உற்சாகமாக கூக்குரலிட, அவளுக்கு புரியாவிட்டாலும் அவனது சந்தோஷத்தில் அவளும் இணைந்து கொண்டவள் அதை அவளும் அனுபவித்தாள். பின்னர் அவளை இறக்கிவிட்டவன் அவள் முகத்தை கைகளால் ஏந்தியவன், மித்ரா, நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனால் இந்த சந்தோஷம் நிலைக்கணும்னா உன்னோட சப்போர்ட் வேணும், நீ செய்வியா என கேட்க, அவளோ அதற்காகவே காத்திருந்தார் போல, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன், அதுக்காக உன் உசுரை கொடுன்னு கேட்டுடாதீங்க, நான் உங்களோட 100 வருஷம் வாழணும், அதை தவிர வேற என்ன பண்ணணும் சொல்லுங்க என்றாள். என்ன மித்ரா, உசுர் அது இதுன்னு இப்படி அபசகுணமாக பேசிகிட்டே இருக்க, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் என்றவன் அதன் அடையாளமாக தனது அச்சாரத்தை முத்தமாக கன்னத்தில் பதித்தான். அதில் அவள் கிறங்கி நிற்க, அப்போது அவன் சொல்ல வந்ததை சொல்லவும் அதை கேட்டதும் அவளது மகிழ்ச்சி யாவும் நொடியில் மறைந்து போக நிஜமாகவே தலை சுற்றி கீழே விழுந்தாள் அவள். மறுநாள் மித்ரன் கிளம்பி அலுவலகம் சென்றுவிட அன்றைய தேர்விற்கு அண்ணாச்சியுடன் சென்றாள் மித்ரா. இப்போது காலேஜ் வாசலில் அவளது தோழிகள் நின்று ஏதோ விவாதித்து கொண்டிருக்க தேர்வு அறைக்குள் செல்லாமல் அவர்களை நோக்கி சென்றாள் மித்ரா. இங்கு அலுவலகத்தில் அலைபேசியில் பேசி முடித்தவன் சந்தோஷத்தின் மனதின் படபடப்பு குறையவில்லை. பின்னர் அண்ணாச்சியை அழைத்தவன் அவரிடம் விபரம் சொல்லிவிட்டு அதிகாரியிடம் விடுப்பு கேட்டான். அவரும் முதலில் மறுக்க அவரிடம் சண்டை போட்டு விடுப்பு எடுத்துக்கொண்டு நேராக கல்லூரிக்கு சென்றான். தேர்வு முடிந்து மாணவிகள் வந்து கொண்டிருக்க கண்களும் அவனது மனைவியை தேடியது. அனைவரும் சென்ற பின்பும் மித்ரா கல்லூரியிலிருந்து வெளிவராமல் இருக்க அலுவலகம் சென்றுவிட்டான். அவள் தேர்வு முடித்துவிட்டு 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே கிளம்பிவிட்டதாக சொல்லவும் வேகமாக வீட்டிற்கு வந்தவன் அங்கு அவள் இல்லை.
அலைபேசிக்கு தொடர்பு கொண்டால் அழைப்பு மணி முடிந்து யாரும் எடுக்கவில்லை. வானம் இருண்டு மழை வருவது போல் இருக்க அவனுக்கோ என்ன செய்வதென்றே புரியவில்லை. யாருக்கும் எளிதில் கிடைக்காத வாய்ப்பு அவனுக்கு கிடைத்திருக்கிறது. அதைவிடவும் மனமில்லை. ஆனால் இன்னும் 1 மணி நேரம்தான் கால அவகாசம் இருக்கிறது. நினைக்க நினைக்க தலை வெடிப்பது போல் இருந்தது. எங்க போனா இவ? அதுவும் இந்த மாதிரி நேரத்துல நம்மளை தேட விடுறதே இவளுக்கு பொழப்பா போச்சு என சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே பெரும் இடியுடன் கூடிய மழை பொழிய ஆரம்பித்தது. ஒரு பக்கம் மித்ரா மேல் கோபம் இருந்தாலும் இந்த மழையில் எங்கு இருக்கிறாளோ பாதுகாப்பிற்கு கூட ரெயின்கோட் எதுவும் எடுத்து செல்லவில்லை என புலம்பிக்கொண்டே அவளது தோழிகள் எண்ணிற்கு அழைத்தவன் அதுவும் சுவிட்ச் ஆஃப் என்றே வந்தது. சிறிது நேரத்திற்கு மேல் வீட்டில் இருக்க மனமில்லாமல் ரெயின்கோட்டுடன் கிளம்பியவன் அவள் செல்லும் இடமெல்லாம் சென்று பார்க்க எங்கும் அவள் இல்லை. அவன் மனதில் லேசான பயம் ஆரம்பித்தது. அப்போது மீண்டும் அவனுக்கு அலைபேசி அழைப்பு வர எடுத்து பேசியவன், சாரி, மழை அதிகமாக இருக்கு. என் மனைவி இன்னும் கல்லூரியிலிருந்து வரலையா? அதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் என சொல்ல, எதிர்ப்புறத்திலிருந்து வந்த பதிலில், சார், எனக்கும் இந்த வாய்ப்போட முக்கியத்துவம் தெரியும். ஆனாலும் என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்படி நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கல. கொஞ்சம் பொறுத்து இருங்க என எரிச்சலுடன் சொல்லிவிட்டு அலைபேசியை வைத்தான். ஒரு பக்கம் அவள் மேல் ஆத்திரமும் கோபமும் வந்தாலும் இந்த மழையில் எங்கு மாட்டிக்கொண்டாளோ என்ன பண்றாளோ என்ற தவிப்பாய் அவளை தேடி அலைந்தான். எல்லா இடங்களிலும் தேடிவிட்டு வந்து கொண்டிருந்தவன் அங்கு ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் கொட்டும் மழையில் தோழிகளுடன் மித்ரா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டு நின்றிருப்பதை பார்த்தவனின் கண்கள் அந்த மழையிலும் நெருப்பை கக்க முகம் ஆத்திரத்தில் துடிக்க அவளை நோக்கி நடந்தான் மித்ரன். தனது இழப்புகள் அனைத்தையும் இதில் ஈடுகட்டும் எண்ணத்தில் அவன் தீவிரமாக இருந்தான். பல உணர்வுகள் அவனுள் இருக்க அதற்கு உயிர் கொடுக்க வேண்டியவள் அவனின் மனைவியாகி போனாள். எதிர்காலத்தை நோக்கி அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் சறுக்கல்கள் மட்டுமே முடிவாய் அமைய அதன் வழி மனதில் அழியா ரணமாய் மாறிப்போனது. அந்த ரணத்திற்கு எல்லாம் அறிந்திடும் மயிலிறகாய் அமைந்த அந்த வாய்ப்பை அவன் எந்த காரணத்தை கொண்டும் தவறவிடுவதா இல்லை என்ற முடிவில் இருந்தான். ஆனால் புரிந்து கொள்ள வேண்டியவளோ அதை உணராமல் மழையோடு விளையாடி கொண்டிருந்தாள். இங்க பாரேன், இந்த மித்ரா வரமாட்டேன்னு அடம் பிடிச்சா இப்போ நம்மளை விட அவ தான் நல்லா என்ஜாய் பண்ணுறா என தோழிகள் கிண்டல் செய்யவும், நானும் சின்ன வயசில் இந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கேன். அதுவும் மழையில் நனையிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு எல்லாம் விட்டு போச்சு, எங்கும் போகிறதில்ல என அவள் சலிப்புடன் சொல்லவும், எப்படி விடாமல் இருக்கும்? கைலாசத்தை கல்யாணம் பண்ணினா காஷ்மீருக்கா போக முடியும்? கையில் கமண்டலமும் கழுத்தில் உத்ராட்சமும் தான் மிஞ்சும் என கிண்டலாக சொன்னாள் உமா. அதை கேட்டதும் மித்ராவின் முகம் சுண்டிவிட வேகமாக, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நான் அவர்கிட்ட எதுவும் கேட்கறதில்ல, அதான் அவர் செய்யறதில்ல என அப்போதும் தன் கணவனை விட்டு கொடுக்காமல் அவள் பேச, உடனே உமா, ஆஹா மித்ரா, உன் ஆளை பற்றி பேசினதும் மூக்க வெடைச்சிக்கிட்டு எப்படி கோபம் வருது? உன் பயபக்தியை கண்டு வியக்கிறோம் குழந்தாய் என ஆசீர்வதிப்பது போல் கை உயர்த்தி போஸ் கொடுக்க உடனே அனைவரும் சிரித்து விட்டனர். என்னப்பா நீயும் கிண்டல் பண்ணுற என சினங்களுடன் மித்ரா கேட்கவும், அட சும்மா மித்ரா, இதெல்லாம் ஒரு விளையாட்டுக்காகத்தான். நம்ம இனி அடிக்கடி இங்கே வரலாம், இப்படியே ஜாலியாக பேசிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலாம், சரியா என சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே அப்போது அதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன? அதான் அந்த கைலாசம் பீம்பாய் மாதிரி அந்த அண்ணாச்சியை இவளுக்கு அடியாளா வச்சிருக்காரு. காலேஜ் பில் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து நிற்கிறாரே, எப்படி மித்ரா நீ சமாளிக்கிற என கிண்டலாக உமா கேட்க மித்ரா சிரித்து கொண்டே இல்லாத காலரை தூக்கிவிட்டு, அதெல்லாம் தானா வரும் என பெருமையாக சொல்லவும், அது எப்படி வரும் என ஒருத்தி கேட்க, அது எப்படின்னு இப்போ தெரிஞ்சிடும் பாருங்க மித்ரா, அங்க பாரு என்றாள் கார்த்திகா. அங்க என்ன என கேட்டுக்கொண்டே திரும்பியவளின் விழிகள் நிலைக்குத்தி போனது. வீரபாண்டி சாமி போல மித்ரன் வரும் கோலத்தை பார்த்ததும் கைகளில் இருந்த ஐஸ்கிரீம் நழுவ கால்கள் அவளை அறியாமல் நடுங்க ஆரம்பித்தது. தொலைவில் அவன் வந்து கொண்டிருந்தாலும் அவன் கண்களில் தெரிந்த கோபம், அவனது அழுத்தமான பாத காலடி சுவடுகளும் முகத்தின் இறுக்கமும் இவளுக்கு தெரிய புதிதாக பார்க்கும் தோழிகளோ பயத்தில் சிலிர்த்து நிற்க மித்ராவின் நிலையை சொல்லவா வேண்டும்? அந்த குளிரிலும் அவளுக்கு வேர்த்து கொட்டியது. அதற்குள் கார்த்திகா, ஆஹா, கைலாசம் இப்போது ருத்ரமூர்த்தியை அவதாரம் எடுத்துட்டார் போல. மித்ரா, இன்னைக்கு ருத்ரதாண்டவ கச்சேரி கன்ஃபார்ம் என சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே அருகில் வந்துவிட்டான் மித்ரன். அவன் நெருங்கி வந்ததும் மித்ராவின் பாதங்கள் பயத்தில் தானாக பின்னோக்கி செல்ல அவளது தோழிகளோ கண்களில் பீதியுடன் அவனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தனர். அதற்குள் ஒருத்தி கொஞ்சம் சுதாரித்து, சார் வாங்க வாங்க, அது நாங்கள் உங்களுக்காக புக்ஸ் என சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே அவனும் நிமிர்ந்து அவர்களை பார்க்கவும் அந்த பார்வையின் வீச்சில் அவளின் பேச்சு தானாக தடைபட கைகளை உயர்த்தி அவர்களை பேச வேண்டாம் என்றவன் மித்ராவை இழுத்து கொண்டு வேகமாக நடந்தான்.
அவனது பிடியில் அவளது கை எலும்புகள் உடைவது போன்று வலிக்க துடித்து போனாள் அவள். அவளை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தவன் தன் பிடியில் இருந்து அவளை உதறிவிட்டு நேராக தன் அறைக்குள் சென்று அப்படியே கட்டிலில் சரிந்தான். அவளின் முகத்தை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. மித்ராவோ பயத்திலும் கை வலியிலும் அந்த அறையின் ஓரத்தில் ஒதுங்கி அமர்ந்தாள். இரவு முழுவதும் இருவரும் அதே மனநிலையில் அப்படியே இருந்தனர். மறுநாள் காலை மித்ரா கொஞ்சம் தெளிவானாள். நன்றாக தூங்கியிருப்பான், கோபம் குறைந்திருக்கும், இப்போ நாம காரணத்தை எடுத்துச் சொன்னால் புரிந்து கொள்வான் என்ற நம்பிக்கையில் அவனிடம் சென்றாள். ஆனால் அங்கு இரவு முழுவதும் விழித்திருந்து கண்கள் எல்லாம் சிவந்து வீங்கி இருக்க, மாலை அவளை அழைத்து வரும்போது அவன் முகத்தில் இருந்த அதே கோபக்கனல் சற்றும் குறையாமல் அப்படியே இருக்க, அதை பார்த்ததும் அவள் நம்பிக்கை சிறிது ஆட்டம் கண்டது. இப்போ பேசலாமா வேண்டாமா என ஒரு நிமிடம் யோசித்தாள். பின்னர் அவனிடம் பேசியாக வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருந்தவள், ஏங்க நாங்க என தடுமாற்றத்துடன் ஆரம்பிக்க, அவனோ அவள் முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்காமல் வேகமாக கைகளை உயர்த்தி அவள் பேச்சை தடுத்தான். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள் மீண்டும், ஏங்க நான் கொஞ்சம் சொல்றது காது கொடுத்து கேளுங்க. எப்போ பார்த்தாலும் நீங்க சொல்றத மட்டும்தான் நான் கேட்குறேன். இன்னைக்கு மட்டும் நீங்க கேளுங்க. நான் ஏன் அங்கே போனேனா என வேகமாக அவள் சொல்ல ஆரம்பிக்க, ஏய் மரியாதையா பேசாம இங்கிருந்து வெளியில போ என அவள் மீது எரிந்து விழவும் மித்ராவுக்கு சுருக்கென கோபம் வந்துவிட, நான் எதுக்கு வெளியே போகணும்? நான் உங்க பொண்டாட்டி, நீங்க எனக்கு தாலி கட்டியிருக்கீங்க. நான் பேசாம வேற யாரும் உங்க கூட பேசுவா? நான் இப்போ உங்ககிட்ட பேசியே ஆகணும், என்னோட தரப்பு நியாயத்தை சொல்லியே ஆகணும் என அவன் மனநிலை தெரிந்தும் அவளும் பிடிவாதமாக நிற்க, அதுவரை கண்களை மூடி படுத்திருந்தவன் அவள் பேசியதை கேட்டதும் வேகமாக எழுந்து, என்னடி சொன்ன? என்ன வார்த்தடி சொன்ன? உன்னை கல்யாணம் பண்ணினன்னா என்ன உனக்கு அடிமையா? நீ சொன்னதை எல்லாம் நான் கேட்கணுமா? நீ பண்றதை எல்லாம் நான் பொறுத்துக்கணுமா என அவள் தோள்களை பிடித்து உலுக்கியபடி அவன் கத்தவும் நடுங்கி போனாள் அவன் மனைவி. அவள் தன் நிலையை விலக்கிவிடும் அவசரத்தில் சற்று குரலை உயர்த்தி பேச, அது அவன் மனதில் ஏற்கனவே எரிந்து கொண்டிருந்த நெருப்பிற்கு எண்ணெய் போல் அமைந்துவிட பொங்கி எழுந்து விட்டான் மித்ரன். அவனது பேச்சிலும் செயலிலும் உடல் நடுங்க, அதிர்ச்சியில் அவள் முகம் வெளிரி போனது. அவளது நிலையை பார்த்ததும் அவனது மனம் லேசாக இலக, பிடியை தளர்த்தவும் அவனிடமிருந்து விலகி சுவருடன் ஒண்டியவள், இல்லைங்க நான் என அவனை சமாதானப்படுத்த அவள் முயற்சிக்க, அவனோ, போது மித்ரா, இத்தோட நிறுத்திக்கோ, என்னால் முடியலை. மற்றவங்களோட போட்டி போட்டு தோத்து போயிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் எனக்குள்ளேயே போட்டி போட்டு நானே தோத்து போயிட்டேன் என சொல்லும்போதே அதுவரை இருந்த அந்த கம்பீர குரல் உடைந்து தடுமாற, அவளோ அவனின் வேதனையை கண்டு பதற்றத்துடன், என்னங்க சொல்கிறீங்க? இல்லைங்க, நீங்கள் தோக்க மாட்டீங்க, நான் இருக்கிற வர அதுக்கு விட மாட்டேன், அதுக்காகத்தான் நான் என அவசரமாக அவள் ஏதோ சொல்ல வர, அதற்குள் அவன், போதும் இத்தோடு நிறுத்திக்கோ, இன்னும் எத்தனை கதை சொல்ல போற? ஏண்டி ஏன் இப்படி என்னோட உசுரோட கொள்ற? உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, உனக்கு நான் தான் கிடைச்சேனா? என்னோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாத்தையும் உன்னோட பிடிவாதத்தால் பொசுக்கிட்ட. எவ்வளவு ஏமாற்றங்களை கடந்து நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு முறையும் சறுக்கி விழும்போது எல்லாம் அடுத்த முறை எப்படியும் ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கையில் நானும் முயற்சி பண்ணுறேன். ஆனால் உன்னால் என சொல்லும்போது அவன் குரல் பிசிற, என் வாழ்க்கையை மொத்தமாக அழிச்சிட்டியே என நடந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவன் குமிறி கொண்டிருக்க, அதற்குள் தொலைபேசி ஒலிக்க கோபத்துடன் எடுத்து பார்த்தவன், அட கடவுளே, இவனோட தொல்லை தாங்க முடியல என சலிப்புடன் அலைபேசியை அணைத்தான். மீண்டும் மீண்டும் அது ஒலிக்கவும் எரிச்சலுடன் காதில் வைத்தவன் எதிர்முனையில், டேய் தம்பி, தீபாவளிக்கு பிரியாணி போடலாமா? ஆடா கோழியா, என்ன வேணும்? நீதாண்டா புது மாப்பிள்ளை, உனக்கு தாண்டா மரியாதை. தங்களது விருப்பம் என்னவோ அம்மா கேட்க சொன்னாங்க என நிலைமை தெரியாமல் சுரேஷ் கிண்டல் செய்து கொண்டிருந்தான். மித்ரனோ இருக்கும் கோபத்தில், ஆடும் வேண்டாம் கோழியும் வேண்டாம், அதான் நான் இருக்கேனே, எல்லாருக்கும் எழப்பமா, நீங்கள் எதை சொன்னாலும் தலையாட்டுறேன்ல, முதல்ல என்ன போடுங்க என கோபமாக சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தவன், நமக்கு சேர்றது எல்லாமே இப்படித்தான் இருக்கு என எரிச்சலுடன் முணங்கியபடி அறையை விட்டு வெளியே சென்றான். மித்ரா அப்படியே பிரம்மை பிடித்தவள் போல் நின்றிருந்தாள். அவளுக்கு இதுபோல் நடப்பது புதிதல்ல என்றாலும் ஏனோ இன்று மித்ரனின் கண்களில் தெரிந்த அந்த வலி அவள் இதுவரை காணாத ஒன்று. எப்போதும் பேசும் வார்த்தைகள்தான் என்றாலும் அவனது பேச்சில் கோபமும் ஆத்திரமும் இருக்குமே தவிர வெறுமையும் வேதனையும் இப்பொழுதுதான் பார்க்கிறாள். கண்களில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டிருக்க அப்படியே சில மணி நேரங்கள் நின்றிருந்தவள் பின்னர் ஒரு முடிவோடு அவன் பின்னே சென்றாள். அங்கு வரவேற்பறையில் தொலைக்காட்சி சேனல்களை மாற்றுவதில் தனது கோபத்தை காட்டிக்கொண்டிருந்தவன் முன் சென்று நின்றவள், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிதான் அங்கே போனேன், ஆனால் நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்காம ஏதேதோ என்னை நிறுத்திவிட்டு அவன் முகத்தை பார்க்க அவனும் நிமிர்ந்து அவளை முறைத்தவன்,
யாரு நீ எனக்கு உதவி செய்ய? நீ திட்டம் போட்டு தான் இப்படி நடந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். இப்போவும் நீ நினச்சதை தான் சாதிச்சிட்ட. நீ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த வாய்ப்பு போயிடுச்சு. உன்னோட ஆசை நிறைவேறிடுச்சு. இப்போ சந்தோஷந்தானே? எல்லாமே உன் விருப்பம் போல செஞ்சுட்டு இதில் நீ எனக்கு உதவி பண்ணுறியா? சாத்தான் வேதம் ஓதுறதுன்னு சொல்லுவாங்களே, இதுதானா அது? எல்லாத்தையும் திட்டம் போட்டு பண்ணியிருக்க. இது என்னோட கனவுன்னு நான் சொன்னதுக்கு அப்புறமும் நீ இப்படி பண்ணியிருக்க. உன்னை போய் நம்பினேன் பாரு, என்ன சொல்லணும் என ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் மனம் நொந்து அவன் பேசவும், அவனது வேதனையில் துடிதுடித்து போனவள், எனக்கு விருப்பம் இல்லைனாலும் உங்களுக்காக நான் போகலாம்னு தான் இருந்தேன். எனக்கு நீங்க தாங்க எல்லாமே என அவள் சொல்லி முடிக்கும் முன், போது நிறுத்தடி என ஆக்ரோஷமாக கத்திக்கொண்டே எழுந்தவன், இப்படி சொல்லித்தான் நீ நினைச்சதை எல்லாம் சாதிச்சுக்கிட்டே இருக்க. அதான் உன் விருப்பப்படி தாலி கட்டிட்டேன். நீ சொல்றதுக்கு எல்லாம் நான் தலையாட்டி தானே ஆகணும். நீ ஜெயிச்சிட்ட, அதனால பேசு, என்ன வேணாலும் பேசு என வார்த்தைகளை அவன் அனலாக கொட்டவும், ஏற்கனவே புறையோடி இருந்த புண்ணில் மேலும் அவனது வார்த்தைகள் மனதை குத்தி கிழிக்க, சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க என அதுவரை குரலிலும் செயலிலும் பணிவு காட்டியவள் அதே வேகத்தில் நிமிர்ந்து அவன் முகத்தை நேருக்கு நேர் பார்த்து, நானும் பொறுத்து போறேன், நீங்க அளவுக்கு மீறி பேசுறீங்க. ஆமாங்க, நான் தான் உங்களை விரும்பினேன். ஆனால் கல்யாணம் நீங்களும் சம்மதம் சொல்லிதானே நடந்துச்சு. நான் என்ன உங்களை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணினேன்னா? உங்கள் அப்பா அம்மா, என் அப்பா அம்மா எல்லாரும் முன்னாடியும் தானே நீங்கள் என்னை கட்டிக்கிறதுக்கு சம்மதம் சொன்னீங்க. என்னை பிடிக்காதவர் அப்போவே வேண்டாம்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே. உங்கள் கனவு எல்லாம் என்னால் தான் அழிஞ்சிடுச்சுன்னு இப்போ சொல்கிறீங்களே. என் கூட மணிக்கணக்காக ஃபோனில் பேசும்போது அது உங்களுக்கு தெரியலையா? என்ன மட்டும் குத்த சொல்லிட்டே இருக்கீங்க என அதுவரை மனதில் அடைத்து வைத்திருந்த உணர்வுகள் எல்லாம் அவளது பேச்சில் பிடித்து வெளியே வந்தது. அதற்குள் ஃபோன்லையும் இந்த கல்யாணம் வேண்டாம்னு தான் நான் சொன்னேன் என அவன் பதிலுக்கு பேசவும், வேண்டான்னு சொல்கிறதுக்கே மாதம் 20,000 ரூபாய் ஃபோன் பில் கட்டினீங்களா? ஒரு விஷயம் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டா அதுக்காக 20,000 செலவு பண்ணுவாங்களா? 2வது அழைப்பிலேயே என் ஃபோனை கட் பண்ணி இருந்தால் பிரச்சனை இருந்திருக்காதே. அப்புறம் அது என்ன, உன்னால தான் எனக்கு இவ்வளோ ஏமாற்றம், இழப்பு, அவமானம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. அவமானம்னா உங்களுக்கு மட்டும்தானா? அதோட வலியை நீங்கள் தான் அனுபவிச்சிருக்கீங்களா? ஏன் நாங்கள் அனுபவிக்கலையா என சொல்லும் போதே அவளின் கண்கள் துடிக்க வார்த்தைகள் எரிமலையாய் வெளிவந்தது. தான் உசுரை விட என்னை பெருசாக நினச்ச பெத்தவங்க முன்னாடி, பாசத்தையும் அன்பையும் கொத்தி வளர்த்த அண்ணன் முன்னாடி, சுயமாக உழைச்சி முன்னேறி எப்படி உயர்ந்திருக்கான் பாருங்க. எங்கள் அப்பாவை பெருமையாக பேசின ஊர் முன்னாடியும் நீங்கள் யாரும் வேண்டாம், எனக்கு மித்திரன்தான் வேணும்னு நான் சொன்னேன் பாருங்க. அப்போது எங்கள் அப்பா அம்மா அண்ணன் பட்ட வேதனையை, அவமானத்தை விட நீங்கள் அந்த வழியை உணர்ந்திருப்பீங்க என மூச்சு விடாமல் பேசியவள் தொடர்ந்து, அதுவரை என்கிட்ட மரியாதையாக பேசிக்கிட்டு இருந்த ஊர் பசங்க எல்லாம் நான் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லி, அதுக்கு நீங்கள் எனக்கு இவளை பற்றி எதுவும் தெரியாது என்று சொன்னதை கேட்டதும் அவங்க எல்லாம் என்னை பார்த்த பார்வை இருக்கே, ஐயோ இப்போ கூட அதை என்னால் நினச்சி பார்க்க முடியலை. அதை விடவா நீங்கள் பெரிய அவமானத்தையும் வலியையும் பட்டிருப்பீங்க? ஏன் உங்கள் குடும்பத்திலேயே என்னை எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் பேசுனாங்க. ஆனால் என்னைக்காவது உங்ககிட்ட அதை பற்றி சொல்லியிருப்பேனா? என்னோட வலி எனக்குள்ளேயே இருக்கட்டும் தானே விட்டுட்டேன் என்றவள் தொடர்ந்து, அது என்ன உங்களுக்கு மட்டும்தான் கனவு ஆசை எல்லாம் இருக்குமா? எனக்கு இருக்காதா? ஆசைப்பட்ட ஒரே காரணத்திற்காக என்னோட உணர்வுகளை நான் அழிச்சுக்கிட்டு வாழணுமா? அதோட வலி நானும் அனுபவிச்சிருக்கேன் என சொல்லும் போதே கதறி அழுதவள், ஊரில் என்ன எத்தனை பேர் எப்படியெல்லாம் பேசினாங்க, அத்தனையும் மனசில் தாங்கிக்கிட்டு அமைதியாக தானே இருந்தேன். இதெல்லாம் எதுக்காக? நான் உங்களை மனசார காதலிச்சேன். என்னோட உயிர் நீங்கள் தான்னு நம்பினேன். என் மேலே உங்களுக்கு காதல் இல்லாட்டியும் கண்டிப்பாக அன்பாவது இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என்னென்ன வார்த்தை என்ன பேசிட்டீங்க. அப்படி என்னங்க நான் துரோகம் பண்ணிட்டேன்? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கலை? என் கூட 6 மாதம் குடும்பம் நடத்தியிருக்கீங்க. உங்கள் வார்த்தையை மீறி நான் அப்படி என்ன செஞ்சேன்? என் கண்களை பார்த்து சொல்லுங்க என அவள் ஆக்ரோசமாய் அவன் முன் நிமிர்ந்து நிற்க, மித்திரன் பேச்சற்று நின்றான். அவனின் மௌனம் அவளுக்கு மேலும் வேதனையை கொடுக்க, எனக்கு தெரியும் காதலும் நேசமும் கட்டாயத்தினால வர்றதில்லை. ஆனால் 2 பேருக்கு நடுவில் யாரோ ஒருத்தருக்கு உண்மையான நேசம் இருந்தால் அது இன்னொருத்தர் மனசில் காதலுக்கான சுவாசத்தை கண்டிப்பாக கொடுக்கும். என்னோட நேசம் கண்டிப்பாக உங்கள் சுவாசத்தில் காலத்துக்கும் கலந்திருக்கும்னு எனக்கும் நம்பிக்கை இருக்குது. நீங்களே என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் வாழணும் உங்கள் கூட 100 வருஷம், ஏன் அதுக்கு மேலேயும் வாழணும். இது சுயநலம்னு நீங்கள் நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் வலியும் வேதனையும் நினைக்காதீங்க. அதுவும் என்னை தாண்டி தான் உங்ககிட்ட வரும். முதல்ல நான் அனுபவிச்சு தான் அடுத்ததா நீங்கள் அனுபவிப்பீங்க. அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, அதுலேயும் முதல்ல நான் தான் என அழுத்தமாக சொல்லிவிட்டு தங்களது அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள்.
அன்று இரவு தன் மனதில் இருந்ததையெல்லாம் கொட்டிவிட்ட நிம்மதியில் மித்ரா உறங்க மித்ரனோ அவளது வார்த்தைகளில் உறைந்து போய் அமர்ந்திருந்தான். அதிகாலை கதிரவன் சிறகுகள் ஜன்னலில் பட்டு அவள் மீது தெறிக்க அந்த அனலில் அவளது உறக்கம் களைய மெதுவாக எழுந்தவள் மணியை பார்க்க அது 7 என காட்டியது. வேகமாக எழுந்தவள் முதலில் சென்றது மித்ரனை தேடித்தான். ஆனால் அங்கு யாரும் இல்லை. இவர் எங்க காணோம்? இன்னும் கோபம் தீரலையா என்றபடி வீடு முழுவதும் தேடியவள் அவன் இல்லாமல் போக அவனது அலைபேசிக்கு தொடர்பு கொண்டாள். அதில் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளது என்று பதில் வந்தது. அக்கம் பக்கம் விசாரிக்க அவர்களும் பார்க்கவில்லை என்றனர். உடனே மகேஷை அலைபேசியில் அழைக்கவும் அவனும் நேற்று ஆபீஸ்ல பார்த்ததுதான் என்றான். அவளது இதய துடிப்பு படபடவென எகிற எங்க போனாரு? இதுவரை இப்படி போனதில்லையே. அதுவும் இந்த நேரத்தில். அச்சோ, நான் ஒரு முட்டாள். எப்பவும் நம்ம ஒரு வார்த்தை பேசினா அவர் 100 வார்த்தை பேசுவார். நேற்று நான் பேசினதுக்கு எல்லாம் அமைதியாக இருக்கும்போதே உஷாரா இருந்திருக்கணும். இப்போ என்ன பண்ணுறது? வேற யாரை கேட்கறது என புலம்பியவள் அவன் வரவை எதிர்பார்த்து வாசலிலே அமர்ந்திருந்தாள். கண்கள் வாசற்படியில் இருக்க நினைவுகள் எல்லாம் 2 நாட்களுக்கும் முன்பு நடந்த நிகழ்வில் மூழ்கி இருந்தது. மித்ரா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்றபடி அவளை தூக்கி சுற்றியவன் அவன் சொன்ன காரணம் கேட்டு மூர்ச்சையாகி போனாள். அது வேறு ஒன்றுமில்லை, அவன் கோவிலில் பார்த்த அந்த பாடகர் அவளுக்கு பாட்டு கற்றுக் கொடுக்க ஒத்துக்கொண்டார் என்பதுதான் அவனின் சந்தோஷத்திற்கும் மித்ராவின் மயக்கத்திற்கும் காரணம். ஏண்டி, நான் எவ்வளோ சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கேன், நீ இப்படி முகத்தை தூக்கி வச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம் என அவன் கேட்கவும், அது எனக்கு எக்ஸாம் இருக்கு, நிறைய படிக்கணும், அதனால இப்போ வேண்டாம், இன்னும் 2 மாதம் கழிச்சு நான் கிளாஸுக்கு போறேன் என்றாள் மித்ரா. தனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் எங்கே திட்டுவானோ என்று பயந்து அவள் சாக்கு சொல்ல, ஆனால் அதற்கெல்லாம் மசிந்து விடுவானா அவள் கணவன்? உடனே, இங்க பாரு, இந்த வாய்ப்பை வாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? சாதாரணமா அவங்க யாருக்கும் சொல்லிக் கொடுக்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா உன் அதிர்ஷ்டம் ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு தெரியுமா மித்ரா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். சாப்பாடு இல்லாம கூட இருப்பேன். பாட்டு கேட்காம என்னால் இருக்க முடியாது. நானும் பாட்டு கற்றுக்க முயற்சி பண்ணேன், வாய்ப்பு கிடைக்கல. உனக்கு அது கிடைச்சிருக்கு, நீ மாட்டேன்னு சொல்லிடாத மித்ரா. என்னோட ஆசை உன் மூலமாக தான் நிறைவேற போகுது என தனது மனதின் ஏக்கத்தை அவன் சொல்லவும் அவளுக்கே என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. இதுவரை அவன் இப்படி மனம் விட்டு பேசி அவள் கேட்டதில்லை. முதன் முறையாக தனது ஆசையை அவன் வெளிப்படுத்த அதை தட்டி பேச முடியாமல் அதே நேரத்தில் அவளுக்கு இதிலெல்லாம் விருப்பமில்லை என்பதை அவனுக்கு எப்படி புரிய வைப்பது என தெரியாமல் தவித்து நின்றாள். விருப்பமில்லை என சொல்ல மனம் இல்லாமல் முடியாது என்று சொன்னால் அதற்கும் திட்டுவிழும் என பயந்து பல சாக்குகள் சொல்லியும் அவன் பிடிவாதமாக இருந்ததால் அவள் ஒத்துக்கொண்டாள். ஆனால் மறுநாள் புத்தகம் வாங்க சென்ற இடத்தில் இப்படி நடக்கும் என அவள் கனவிலும் நினைக்கவில்லை. அதற்கு பிறகு நடந்தது எல்லாம் நினைக்க நினைக்க நெஞ்சே வெடித்துவிடும் போல இருந்தது. சூரியன் உச்சி பொழுதில் நிற்க நேரம் செல்ல செல்ல அவள் மனதில் ஒருவித பயம் எழ ஆரம்பித்தது. மனதின் பயம் உடலுக்கும் பரவ கை கால்கள் சற்று நடுக்கம் எடுக்க என்ன செய்வது என தெரியாமல் மூளை குழம்பி அவள் அமர்ந்திருக்க அந்த நேரத்தில் அவளது அலைபேசி ஒலித்தது. அவன்தான் பேசுகிறான் என்ற எண்ணத்தில் வேகமாக ஃபோனை எடுத்து, ஏங்க சொல்லாமல் எங்கே போனீங்க? நான் பேசினது தப்புன்னா திட்டுங்க, ஏன் 2 அடி கூட அடிங்க, ஆனால் இப்படியெல்லாம் சொல்லாமல் எங்கேயும் போகாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கா, சீக்கிரம் வாங்க என அழுகையும் தேம்பலுமாய் அவள் பேசவும், ஐயோ என்னாச்சு மித்ரா, மித்ரன் எங்கே போயிட்டான், உங்கள் 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை, என்ன நடக்குதுங்க என எதிர்ப்புறத்தில் சுரேஷிடம் இருந்து படபடவென கேள்விகள் வர அதிர்ச்சியில் பேச்சற்று நின்றாள் அவள். மித்ரா மித்ரா என் அவன் கத்தவும் அடக்கி வைத்திருந்த உணர்வுகள் எல்லாம் அழுகையாய் வெளிவர அவள் வெடித்து அழுகவும், என்னாச்சு மித்ரா, ஏன் இப்படி அலற, சொல்லுமா, என்ன நடந்தது என சுரேஷ் பதட்டத்துடன் கேட்டான். அது சுரேஷ் மாமா, அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் தான் என நேற்று நடந்ததை அவனிடம் முழுவதுமாக அழுகையுடன் சொல்லி முடித்தாள் மித்ரா. அட கடவுளே, ஏமா, உனக்குத்தான் அவனை பற்றி தெரியுமே, அப்புறம் நீ ஏன் அங்கே போன, அடுத்த நாளாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கலாம்ல என்றான் சுரேஷ். நான் வேணும்னு பண்ணல மாமா, எனக்கு பாட்டு கிளாஸ் போக பிடிக்கல தான், ஆனாலும் இவருக்காக சரின்னு சொன்னேன். கடைக்கு போன இடத்துல திடீர்னு மழை வரும்னு எனக்கு எப்படி தெரியும், அதுவும் இவருக்காகத்தான் போனேன். அவர் இப்போது ஒரு பரீட்சை எழுதுறாரு, அதற்கான கொஷின் பேப்பர் அந்த கடையில் இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. இவரும் அது கிடைச்சா கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருந்தார். அவரோட இந்த கனவாவது நிறைவேறட்டும்னு தான் நான் போனேன். ஆனால் அது இந்த மாதிரி விபரீதத்தில் கொண்டு வந்து விடும்னு எனக்கு தெரியலை என அவள் நடந்ததை சொன்னாள். சரி, உங்களுக்காகத்தான் நாங்கள் போனேன்னு நீ அவனிடம் சொல்ல வேண்டியது தானே என சுரேஷ் வேகமாக கேட்கவும், நானும் அது சொல்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன் மாமா,
ஆனா அவர் அதையெல்லாம் கேட்காம என்னை கண்டபடி பிடிச்சு திட்டாரு. எனக்கும் கோபம் வந்துடுச்சு. அதனால நானும் திட்டிட்டேன் என்றவள், இவரோட ஆசையை என் மேலே திணிச்சா நான் என்ன பண்ணுறது? எனக்கு பிடிச்சாதானே செய்ய முடியும். ஆனாலும் இவருக்காக நான் ஒத்துக்கிட்டேன். இவர் ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு என அவள் பக்கம் நியாயத்தை அவள் கேட்க, 2 பேருக்கும் இந்த கோபத்தில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. உப்புச்சப்பில்லாத விஷயத்த இப்படி ஊதி பெருசு பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களை எல்லாம் என்னை பல்லை கடித்தவன். பின்னர் நீ கவலைப்படாத மித்ரா, அவன் எங்கே போயிருப்பான்னு எனக்கு தெரியும். நீ உடனே கிளம்பி ஊருக்கு வா, நம்ம இங்கே பேசிக்கலாம் என்றான் சுரேஷ். இல்லை மாமா, அவர் இல்லாமல் நான் அங்கே வரமாட்டேன். எப்போவோ அவர் திட்டினா நான் அமைதியாக போயிடுவேன். என்னமோ நேற்று எனக்கும் கோபம் வந்துருச்சு. நான் ஒரு லூசு மாமா. அவருக்கு பிடிச்ச மாதிரி என்னால் நடந்துக்க முடியலை. அவர் சொல்கிற மாதிரி அவருக்கு நான் பொருத்தமானவ இல்லையோ என அவள் ஏதேதோ புலம்பவும், அப்படியெல்லாம் இல்லை மித்ரா, நீ உடனே கிளம்பி வா, பிடிவாதம் பிடிக்காத, அவன் வந்துடுவான் என்றான் சுரேஷ். இல்லை மாமா, நான் வரமாட்டேன். ஒருவேளை அவர் இங்கே வந்து நான் இல்லைன்னா இன்னும் திட்டுவார். ஏற்கனவே என் மேலே கோபத்தில் இருக்கிறாரு. வேண்டாம், நான் இங்கேயே இருக்கேன் என்றாள். 2 பேருக்குமே பிடிவாதம் அதிகம். உங்களை திருத்தவே முடியாது. சரி விடு, நீ கவலைப்படாத. காணாமல் போகிறதுக்கு அவன் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது. இங்கே தான் எங்கேயாவது போயிருப்பான், நான் பார்க்குறேன். நீ அழாமல் கொஞ்சம் அமைதியாயிரு என அவளுக்கு சிறிது நேரம் ஆறுதல் சொல்லிவிட்டு அலைபேசியை வைத்தான் சுரேஷ். மித்ராவிடம் பேசிய பிறகு அவள் சொன்னதையெல்லாம் நினைத்து பார்க்க என்ன நடந்திருக்கும் என்பது சுரேஷுக்கும் ஓரளவு புரிந்தது. அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இவன் சுத்தி விட்டா ஆடுறதுக்கு அந்த பொண்ணு என்ன பம்பரமா? நம்மளும் சின்ன பையன், இப்போ புரிஞ்சுக்குமா அப்புறம் புரிஞ்சுக்குமான்னு பார்த்தா இவன் திருந்துற மாதிரியே தெரியல. எங்கே போயிருப்பான் என யோசித்தவன் சட்டன ஞாபகம் வர, அட ஆமா, இது எப்படி மறந்தோம்? கழுத கெட்டா குட்டிச்சுவரு, அங்கதான் இருப்பான் என்றபடி ராஜியை அழைத்து சொல்லிவிட்டு அங்கே கிளம்பினான் சுரேஷ். சிவனும் பார்வதியும் இணைந்து அருள்பாலிக்கும் சுயம்புலிங்கமான அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தின் முன் அண்ணன் தம்பி இருவரும் எதிரெதிர் துருவங்களைப் போல் முறைத்து பார்த்தபடி நின்றிருந்தனர். நீ உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? உன்னை கேட்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா? இல்லை இவங்க சொல்லி நம்ம என்ன கேட்கறதுன்னு இப்படி பண்றியா? வாயை திறந்து ஏதாவது பேசுடா என அவனும் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தான் சுரேஷ். மித்ரனோ எதுவும் பேசாமல் கோவிலின் முன் இருக்கும் அந்த கல் தூணில் சாய்ந்து நின்றிருந்தான். டேய், பாவண்டா அந்த பொண்ணு, ரொம்ப பயந்து போயிருக்கு. நான் இனிமே எதுவும் பேச மாட்டேன், அவரை வர சொல்லுங்க மாமான்னு சொல்லி அழுகுது என அவன் சொல்லவும், உடனே மித்ரன் புருவத்தை சுளித்தபடி தமையனை பார்க்க, உடனே சுரேஷ், என்னடா பார்க்குற? மித்ரா எல்லா விஷயமும் சொல்லுச்சு. ஏண்டா இப்படி பண்ணுற? எங்களுக்கும் தான் முதல்ல இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தா இதை விட நம்ம குடும்பத்துக்கு நல்ல பொண்ணா தேடினாலும் கிடைக்காது மித்ரன். உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இங்கே வந்து அம்மா அப்பா கிட்ட இதைத்தான் சொன்னாங்க. நான் கூட பயந்துட்டு இருந்தேன். ஆனால் மித்ரா நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மருமக, என் பையனுக்கு ஏற்ற பொண்டாட்டின்னு பெருமையாக சந்தோஷமாக சொன்னாங்க. இப்போது நாங்கள் எல்லாரும் அவளை ஏற்றுக்கிட்டோம். நீ மட்டும் ஏண்டா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? உனக்கு அவதான் மனைவி. நீயே இப்போ வேண்டாம்னு சொன்னாலும் அது மாறாது என அவன் சொல்லி கொண்டிருக்க மித்ரன் அதற்கும் பதில் பேசாமல் நின்றிருந்தான். இது வேலைக்காகாது. உனக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். நீ என் கூட வா என அவன் கையை பிடித்து இழுத்தான் சுரேஷ். இதுதான்டா என் பிரச்சனை. எனக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணும் எல்லாமே நீங்களே முடிவு பண்ணுறீங்க. எல்லாமே உங்கள் விருப்பம் போலவே செய்கிறீங்க. ஆரம்பத்தில் இருந்து இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. சின்ன வயசில் உனக்கு அப்புறம்தான் எனக்கு எல்லாமே கிடைக்கும். கல்யாண வயசில் அவன் நினச்சதை சாதிச்சிட்டா. ஆக என்ன தவிர எல்லாரும் என்ன பற்றின முடிவை எடுக்கிறீங்க என படபடவென பேசியவன் வேகமாக சுரேஷின் கையை உதறிவிட்டு விடுவிடுவென படிகளில் இறங்கி நடந்தான். சில நொடிகள் ஒன்றும் புரியாமல் திகைத்து நின்ற சுரேஷ் பிறகு சுதாரித்து அவன் பின்னே ஓடி அவனை பிடித்து நிறுத்தி இருவரும் சேர்ந்தே நடந்தனர். சிறிது நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருவரும் படியிறங்கி கொண்டிருக்க, அப்போது, டே அண்ணா, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்னை மன்னிச்சுடு என மித்ரன் சொல்லவும் நின்று அவன் முகத்தை உற்று நோக்கி, இப்போ எனக்கு ஒரு உண்மை தெரியணும் மித்ரன் என்றான் சுரேஷ். அவனின் அழுத்தமான பார்வையும் கடினமான குரலும் மித்ரனுக்குள் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்த, நிமிர்ந்து பார்த்தவன் கண்களில் கண்ணீர் ததும்பிக் கொண்டிருந்தது. ஆனால் சுரேஷ் அதை கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து, இங்கே பாரு, மறுபடியும் எனக்கு பிடிக்காத கல்யாணம் அது இதுன்னு காரணம் சொல்லாத. உன்னை பற்றி எனக்கு தெரியும். உனக்கு மித்ராவை பிடிச்சிருக்கு. உன் மனசில் மித்ரா இருக்கா? அதை தவிர வேற என்ன பிரச்சனை இருக்கு என அவன் அழுத்தம் திருத்தமாக கேட்கவும், அடைத்து வைத்திருந்த ஏதோ ஒன்று உடைந்து வெளிவந்தது போல் தான் சொல்லாமலேயே தன் மனநிலையை புரிந்து கொண்ட சகோதரனின் பாசத்தை நினைத்த மித்ரன் நெஞ்சுருகி போனான்.
டேய் அண்ணா என்றபடி அவன் தோளில் சாய்ந்தவனின் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. சிறிது நேரம் அவனை அழவிட்டவன் பின்னர் மித்ரனை நிமிர்த்தி அவன் தோளில் கை போட்ட சுரேஷ், இங்க பாரு மித்ரன், உன் மனசுல இப்போ என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா எல்லாருக்கும் எல்லாமே அவங்க நினைச்ச மாதிரி கிடைக்கிறது இல்ல. நமக்கு கிடைச்சதை வச்சு நம்ம நினைச்ச மாதிரி வாழ பழகிக்கணும் மித்ரன். உன்னை பொறுத்தவரை மித்ரா அப்படி ஒன்றும் மோசமான பொண்ணு இல்லடா. உன் மேல உசிரே வச்சிருக்கா என சொல்லி கொண்டு இருக்கும் போதே எனக்கும் அது தெரியும் அண்ணா. அவளோட உலகமே நான் தாண்டா எனக்கு தெரியும். ஆனாலும் என அவன் இழுக்கவும், வேற என்ன தாண்டா உனக்கு வேணும் என சுரேஷ் எரிச்சலுடன் கேட்க, என்னால் முடியலண்ணா, என்னால் ஏற்றுக்க முடியலை, நான் தோத்துட்டேன்னு என்னால் ஏற்றுக்க முடியலை என ஆற்றாமையும் அழுகையுமாய் சொன்னான் மித்ரன். இதை சற்றும் எதிர்பார்க்காத சுரேஷ் திடுக்கிட்டு அவனை பார்த்தவன், என்னடா தம்பி, என்னடா உளர்ற, எதில் நீ தோத்துட்ட, எதை ஏற்றுக்க முடியலை என பதறி போய் கேட்க, நிமிர்ந்து அண்ணனை பார்த்த மித்ரன், அண்ணா உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. நான் என்னோட படிப்பை நிறுத்திட்டு 1 வருஷம் அப்பா கூட வேலை பார்த்தேன் இல்லையா. அப்போதிலிருந்தே என் மனசுக்குள்ள ஒரு வெறி, நான் படித்து பெரிய ஆளாக வரணும், இந்த ஊரில் மெச்சுற மாதிரி நம்ம குடும்பம் இருக்கணும். அப்புறம் என தயங்கியவன், என்னால் தான் இன்ஜினியரிங் படிக்க முடியலை, அதனால் நல்லா படித்த பொண்ணா பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணாக தான் கல்யாணம் பண்ணணும் அப்படியெல்லாம் பல கனவுகளோட ஆசைகளோடு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட அடிக்கடி சொல்லுவேன், நான் நினச்சதை அடைஞ்சே தீருவேன்னு சவால் விட்டேன். அதுக்காகத்தான் அம்மா கிட்ட சண்டை போட்டு கோயம்புத்தூர் போனேன் என்றவன், எல்லாமே நல்லா தான் போய்கொண்டிருந்தது மித்ரா என் வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்பு வரை என சொல்லி நிறுத்தியவன் சில நொடிகள் மௌனமாக இருக்க, சுரேஷ் அவன் சொல்ல வந்ததை சொல்லி முடிக்கட்டும் என அவன் முகத்தையே பார்த்திருந்தான். எனக்கே புரியலன்னா, மித்ராவுக்கு எப்படி என் மேலே இவ்வளவு அன்பு வந்துச்சுன்னு. நான் அவளுக்கு என்ன செஞ்சேன்? அவன் ஏன் இப்படி என் வாழ்க்கையில் வந்தா? எதிரியா இருந்தா கூட சண்டை போட்டு ஜெயிச்சிருப்பேன். ஆனால் அவகிட்ட என்னை சொல்ல முடியாமல் அவன் தடுமாற, அவனது மனநிலையை புரிந்து கொண்ட சுரேஷ் அவனது கைகளை பிடித்து ஆசுவாசப்படுத்தினான். பின்னர், சாரிடா மித்ரன், உன் மனசுக்குள்ள இவ்வளவு வேதனைகளை அடக்கி வச்சிருக்க, நான் அதை புரிஞ்சுக்காம ஏதேதோ பேசிட்டேன் என்று சொன்ன அண்ணனிடம், இல்லைண்ணா நீங்கள் சரியாத்தான் சொன்னீங்க, உன்கிட்ட வெக்கத்தை விட்டு சொல்கிறேன்னா, மித்ரா அவளோட விருப்பத்தை என்கிட்ட சொல்கிற வர அவள் மேலே எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. ஆனால் அத்தனை பேருக்கு முன்னாடி அவள் என்னத்தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா பாருங்க, அந்த நொடி என் மனசுக்குள்ள ஒரு கர்வம். அப்போது அவள் அழகு, படிப்பு, குணம் எதுவுமே எனக்கு தெரியலை. அவளோட அந்த வார்த்தை அது மட்டும்தான் என் மனசில் பதிஞ்சிருச்சு. உடனே அப்போவே உனக்கு மித்ராவை பிடிச்சுதான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. என்னோட ஆசை, கனவு எல்லாம் என்ன அந்த மாதிரி யோசிக்க விடலை. ஆனால் அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் வேண்டான்னு சொன்னாலும் அவள் விடாமல் என்னையே சுற்றி வந்தது, எனக்கு ஃபோன் பண்ணது, இது எல்லாம் என்ன அறியாமலேயே அவள் மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அவள் எங்கே கூப்பிட்டாலும் போவேன். அங்கே போய் இந்த கல்யாணம் வேண்டாம்னு அறிவுரை சொல்வேனே தவிர போகாமல் இருக்க மாட்டேன். ஏன்னா அவளை பார்க்காம அவள் கூட பேசாமல் என்னால் இருக்க முடியலை. அப்புறம் அவள் சின்ன பொண்ணு அறியாமல் சொல்கிறான்னு என்ன நானே சமாதானப்படுத்திக்குவேன். அப்புறம் கல்யாணம்னு பேச்சு வரும்போது என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியலை. நீங்கள் எல்லாம் ஒத்துக்கிட்ட போது எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன். உடனே நீங்கள் வேண்டாம்னு சொன்னதும் எனக்கு கொஞ்சம் பயமாக போச்சு. ஆனால் என்னோட கனவும் ஆசைகளும் என்னால் விட முடியலை. அதே நேரம் மித்ராவையும் விட முடியலை. அப்புறம் மித்ரா அப்பா கிட்ட போய் பேசிட்டு வந்தேன். அப்போவும் அவளை வேண்டாம்னு நான் சொல்லலை. இப்படி எனக்குள்ள நானே குழப்பிட்டு இருந்தேன் என அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே, டேய் மித்ரன், நீ ஏதோ வயசு கோளாறில் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சேன். ஆனால் நீ இவ்வளோ மன போராட்டத்தில் இருந்திருக்க, எப்படி தான் எதையும் வெளிக்காட்டாமல் இருந்த என சுரேஷ் ஆச்சரியமும் அதே நேரத்தில் வேதனையுமாக கேட்க, எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா, கல்யாணத்துக்கு நான் தான் விருப்பப்பட்டு சம்மதம் சொன்னேன். ஆனால் அந்த கல்யாணம் முடிஞ்சதும் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியலை. அவள் அழுதா என்னால் தாங்கிக்க முடியலை. அதே சமயத்தில் அவள் சிரிச்சா எனக்கு கோபம் வருது என்றவன் தாங்கள் தனி குடித்தனம் நடத்தும் லட்சணத்தை சுரேஷிடம் முழுவதுமாக சொன்னான். என்னடா தம்பி இது, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காது என்றான் சுரேஷ். இது தீர்க்கக்கூடிய பிரச்சனை இல்லையே என மித்ரன் வேதனையுடன் சொல்ல, போடா லூசு பயலே, இல்லாத உன்னை இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க பாரு, அதில் இருந்து முதல்ல வெளியில் வாங்க என்றவன், இங்கே பாரு, மித்ராவும் நீயும் சொன்னதை வச்சு பார்க்கும்போது உங்களோட அளவுக்கு அதிகமான நேசமே உங்கள் வேதனைக்கு காரணம் என்றான் சுரேஷ். என்னடா அண்ணா சொல்கிற, நீ அன்னிக்கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசாத, தெளிவாக பேசு என அவன் நக்கலாக கூற, எல்லாம் என் நேரம்தான் என தலையில் அடித்து கொண்டவன் பின்னர் தம்பியை தோளோடு அணைத்தபடி, இங்கே பாரு மித்ரன், உனக்கு மித்ராவை பிடிச்சிருக்கு. உண்மையை சொல்லணும்னா நீ மித்ராவை விட ஒரு படி அதிகமாகவே அவளை நேசிக்கிற. ஆனால் யதார்த்தத்துக்கும் எதிர்பார்ப்புக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிற.
ரெண்டும் ரயில் தண்டவாளம் மாதிரி இணையாத இரு பாதைகள். ஆனால் இந்த 2 பாதைகளில் இருந்தால் தான் வாழ்க்கைங்கிற ரயில் வண்டி ஓடும். ஒரு தண்டவாளத்தை இன்னொன்றில் ஏற்ற முடியாது. அதாவது எதிர்பார்ப்புக்கு அளவுகோல் கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. ஆனால் யதார்த்தம் என்பது வரையறைக்குட்பட்டது. அதற்கு எதிர்பார்ப்பு வேண்டாம்னு நான் சொல்லலை. எதிர்பார்ப்பை யதார்த்தத்தோடு ஏற்றுக்கொண்டு தான் சொல்கிறேன் என அவன் சொல்லி கொண்டிருக்க, டே அண்ணா, ஒருத்த சிக்கிட்டான்னு நினச்சி உன் பிரசங்கத்தை ஆரம்பிச்சிடாத. இது என் வாழ்க்கை பிரச்சனைடா. முதல்ல சொல்ல வந்ததை புரிகிற மாதிரி சொல்லுடா என அழுவது போல் கேட்டான் மித்ரன். அவன் பேசியதிலிருந்தே ஓரளவு இயல்பு நிலைக்கு வந்துவிட்டான் என்பதை உணர்ந்த சுரேஷ் பின் மெல்ல அவனது மனதை அவனுக்கு புரிய வைத்தான். இங்க பாரு மித்ரன், உன்னோட பிரச்சனைக்கான ஒரே தீர்வு உன்னோட ஈகோந்தான். நீங்க 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறீங்க. மித்ரா அதை சொல்லிடுச்சு, நீ சொல்ல மாட்டேங்கிற. உனக்குள்ள இருக்க அந்த ஆண் என்ற ஈகோ அது தடுக்குது என்றவன். இங்க பாரு மித்ரன், இந்த மனுஷனோட மனசு இருக்கே, அது குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும். இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு தேடி ஓடிக்கிட்டே இருக்கும். நான் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இல்லைன்னு சொல்லலை, சந்தோஷமா இருக்கேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கும் வேதனை இருக்கு, ஏமாற்றம் இருக்கு. அதுக்காக என் மனைவியை குறை சொல்லலை. அவளுக்கான ஏமாற்றத்தை அவள் சொல்லி புலம்பும் போது தான் எனக்கான ஏமாற்றம் எனக்கு தெரிஞ்சது. திருமணமான எல்லாருடைய வாழ்க்கையும் முழுசா நிறைவடைஞ்சதான்னு சொன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதுக்காக யாருமே சந்தோஷமா இல்லையா என்ன? எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. வாழ்கிறது கொஞ்ச காலம், அது சந்தோஷமாக வாழணும். மித்ராவும் உன்னை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு. அவள் மனசுக்குள்ள எவ்வளோ கனவுகளோடு உன்னோட வாழ வந்திருப்பா. அவள் நினச்சது நடந்ததா? இப்போ உன் கூட வாழ்கிற வாழ்க்கை அவளுக்கு ஏமாற்றம் தானே. ஆனால் அதை அவள் எப்போதாவது சொல்லி காட்டியிருக்கிறாளா என்ன? அவள் உன்னை அப்படியே ஏற்றுக்கிட்டா. உன்னை மாற்றவோ இல்லை திருத்தவோ நினைக்கல. ஆனால் உன்னை விட எல்லா விதத்திலையும் கம்மியாக இருக்கிற அந்த பொண்ணுக்கு இருக்கிற அந்த மனசு, அனுபவ அறிவு அதிகம் படித்த உன்கிட்ட இருக்கா? உன்னோட ஆசைகளை கனவுகளை நீ ஏன் அவ மேலே திணிக்கிற என சுரேஷ் சொல்ல சொல்ல முதல் நாள் இரவு மித்ரா பேசிய வார்த்தைகள் அனைத்தும் அவனின் நினைவுக்கு வந்து சென்றது. அவள் பேசியதின் அர்த்தம் அவனுக்கு புரிந்தது. மனம் எந்த அளவு ரணப்பட்டு போயிருந்தால் அவள் அப்படி பேசியிருப்பாள் என நினைத்தான். உன் வாழ்க்கைக்கு என்னடா குறைச்சல்? உன்னையே உலகம்னு சுற்றி வர்ற பொண்டாட்டி, சந்தோஷமான நல்ல குடும்பம், நல்ல உத்தியோகம், இதெல்லாம் நீ ஆசைப்பட்டது தானே நடந்திருக்கு. வாழ்க்கைக்கு அன்பு, பாசம், காதல் இதுதான் வேணும். கொஞ்ச காலத்திலேயே அழிஞ்சு போகிற அழகும் அனுபவம் இல்லாத கல்வியும் எப்பவும் பிரயோஜனப்படாது தம்பி. முதல்ல அவள் இஷ்டத்துக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவள் நினச்ச மாதிரி நடந்துருச்சு, நம்ம தோற்று போயிட்டோங்கிற உன்னோட ஈகோவை தூக்கி போடு. உன் மனசு சொல்கிறத கேளு. அதில் முழுசும் மித்ரா நிறைஞ்சிருக்கா. உன் முகமூடியை கிழிச்சு எரிஞ்சு உன்னோட கனவுல இருந்து வெளியில் வாடா. அவளை பிடிக்காதான், ஆனால் அவள் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போய் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லுவாராம். டேய், அவளை பிடிச்சதால தான் நீ போன. அவளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுதானே நீ போன. அதுதான் உண்மை. முதல்ல அதை புரிஞ்சுக்கடா முட்டாள் என்றவன். ஆமாம், நீ மட்டும் ரொம்ப நல்லவனா? உன்கிட்ட இருக்க முன்கோபத்துக்கு வேற எந்த பொண்ணா இருந்தாலும் உன்கிட்ட இருக்க முடியாது. மித்ரா நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணுடா. அதை விட உன் நேசத்தையே சுவாசம்னு நினைக்கிற பொண்ணுடா. இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்கடா அமையும்? உனக்கு அமைஞ்சிருக்கு. அதை நீ முறையாக பயன்படுத்திக்கோ. இப்பவும் சொல்கிறேன், மித்ரா உனக்கு கிடைச்ச பொக்கிஷம், அதை தவற விட்டுறாத. அன்பும் காதலும் தாண்டா வாழ்க்கை. படிப்போ பாட்டோ பகட்டோ இல்லை. நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. மற்றதெல்லாம் தானாக சரியாகிடும். இதுக்கு மேலே உன்கிட்ட சொல்ல எதுவும் இல்லை. இனி உன்னோட விருப்பம், அது எதுவா இருந்தாலும் நாங்கள் முழு மனசோட ஏற்றுக்கிறோம் என சொல்லிவிட்டு எழுந்தவன், அப்பா, இவனுங்க காதலை இவனுங்க புரிஞ்சுக்க நம்ம கிளாஸ் எடுக்கணும் போல இருக்கே, கண்ணை கட்டுதடா சாமி என்றவன். இங்க பாருடா, மித்ரா தெளிவா இருக்கா, நீ தான் சொதப்பிக்கிட்டு இருக்க. முதல்ல அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோனை போட்டு பேசு, பாவம் பயந்து போயிருக்கு என்றான். ஏனோ பதிலேதும் சொல்லாமல் மித்ரன் அமைதியாக அமர்ந்திருக்க அவனுக்கு யோசிக்க தனிமையை கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் சுரேஷ். அந்தி சாயும் நேரம் வீட்டிற்குள் மித்ரன் நுழைந்ததும் பார்த்த அவளின் விழிகள் அசைவின்றி சிலை போல் அவனை பார்த்தபடி நின்றிருந்தாள். சுரேஷ் தகவல் சொல்லியிருந்தாலும் அவனை நேரில் பார்த்ததும் அவளால் பேச முடியவில்லை. கண்களில் இருந்து கண்ணீர் மட்டும் அருவியாக கொட்டி கொண்டிருந்தது. அவளது கலைந்த தலைமுடியும் சோர்ந்த விழிகளும் அவளின் நிலையை உணர்த்தினாலும் அதை கண்டு கொள்ளாமல் உள்ளே சென்றவன் பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். வா போகலாம் என்றபடி அவளை இழுத்துக்கொண்டு வீட்டை பூட்டிவிட்டு நடந்தான். அவளோ எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அவன் பின்னே நடந்தாள். கதவை திறந்த ராதிகா திகைத்து போய் நின்றாள். ஐயோ மித்ரா, என்னடி இப்படி வந்து நிற்கிற என அவள் அலற, இப்போ எதுக்கு சத்தம் போடுறீங்க? முதல்ல வீட்டுக்குள்ளே போங்க என சாதாரணமாக சொல்லியபடி உள்ளே வந்தவன், மித்ரா நீ போய் குளிச்சுட்டு சாப்பிட்டேரு, எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் என சொல்லிவிட்டு எழுந்தான். அவளோ எந்த உணர்ச்சியும் இல்லாமல் நின்று கொண்டிருக்க ராதிகா பதட்டத்துடன்,
மாப்பிள்ள, என்ன நடந்தது? ஏன் என் பொண்ணு இப்படி இருக்கா? எப்படி வளர்த்த பொண்ணு இப்படி வந்து நிற்கிறாளே? என்னடி ஆச்சு உன் உடம்புக்கு? ஏதாவது பிரச்சனையா என புலம்பவும், ஐயோ அத்தை, கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா? இவ காலையிலிருந்து சாப்பிடலை, அதான் இப்படி இருக்கா. முதல்ல அவளுக்கு சாப்பாடு கொடுங்க, நான் வந்து விபரமாக சொல்கிறேன் என்று அதிகாரமாக சொல்லிவிட்டு விறுவிறுவென வெளியே சென்று விட்டான். இரவில் உறங்காமல் வெகு நேரம் தனது அறையில் சுவரை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் மித்ரா. கதவு திறக்கும் ஓசை கேட்டதும் திடுக்கிட்டு திரும்பியவள் மித்திரனை பார்த்ததும் திகைத்து போனாள். அவனும் முறைத்தபடி உள்ளே வரவும் அவள் உடலில் லேசான நடுக்கம் ஏற்பட என்ன பேசுவது என தெரியாமல் அவனை பார்த்தபடியே நின்றிருந்தாள். அவனை இப்போ அவள் எதிர்பார்க்கவில்லை. ஏனெனில் வீட்டில் விட்டு சென்றவன் அதற்கு பிறகு வரவே இல்லை. அலைபேசியில் அழைத்த போதும் பதில் இல்லை. அதனால் அவன் தன் மீது அளவு கடந்த கோபத்தில் இருக்கிறான். தன்னுடன் பேச மாட்டான். அதனால்தான் தன்னை இங்கே விட்டுவிட்டு போய்விட்டான் என அவள் நினைத்திருக்க, அதற்கு மாறாக அவன் அறைக்குள் வந்ததும் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவள் அமைதியாக நின்றிருக்க அவனும் அவளை பார்த்தபடியே நின்றிருந்தான். சில வினாடிகள் அப்படியே செல்ல, உங்க வீட்டில் எல்லாம் நின்னுக்கிட்டு தான் தூங்குவீங்களா என குரலில் கடுமையும் கண்களில் கேலியுமாக அவன் கேட்கவும், அவன் பேச்சில் முதலில் அதிர்ந்து ஆமாம் என தலையாட்டியவள் பின்பு அவன் கேட்டதின் அர்த்தம் புரிந்து இல்ல என வேகமாக மறுத்து ஆட்ட, அப்புறம் இப்படியே தூண் மாதிரி நிற்கிற? ஏண்டி, இருக்கிறது 10க்கு 10 ரூம், அதில் பாதி அடைச்சிக்கிட்டு நீ நிற்கிற? ஒரு மனுஷன் எங்கே தாண்டி படுக்கிறது என கிண்டலில் ஆரம்பித்து கோபத்தில் முடிக்க, இல்லை அது வந்து என்றபடி தடுமாறியவள், நீங்க இங்க படுங்க என உளறியவள் பின் வேகமாக சுவரோடு ஒட்டி நின்றபடி, நீங்க இந்த கட்டிலில் படுங்க என அவனுக்கு வழிவிட்டாள். இதை சொல்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? உங்க வீட்டில் உன் அறையில் படுக்காம வேற எங்க படுக்கிறது என அவன் கடுகடுக்க சுவரோடு ஒட்டி போனாள் அவள். பின்னர் அவன் சாவகாசமாக கால் நீட்டி நன்றாக படுத்தவன், சரி சரி, மறுபடியும் அப்படியே நிற்காம அந்த விளக்கு அணைச்சிட்டு படு என அவளுக்கு அதிகார தோணியில் சொல்லிவிட்டு திரும்பி படுத்தான். இங்கு மித்ராவுக்கோ தலை சுற்றி போனது. நடப்பது எதுவும் அவளுக்கு புரியவில்லை. இவர் இங்கு வந்திருக்கிறத பார்த்தா என் மேல கோபம் இருப்பது போல தெரியல என நினைக்கும் போதே மனதில் சந்தோஷ ஊற்று பொங்க, ஆனா அதே நேரத்துல முகத்தை பார்த்தா கடுகடுன்னு தான் இருக்கு என அதற்குள் ஒரு சந்தேகம் முளைக்க, ஏண்டி மித்ரா, உன் புருஷன் இன்னைக்கு சிரிச்ச முகத்தோட உன்கிட்ட பேசியிருக்கான், இப்போ பேசாத என அவள் மனசாட்சி கூறவும், ஆமா அதுவும் சரிதான், இப்போதைக்கு இதை இப்படியே விட்டுறலாம், எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், இதுவரை பேசி கேட்டது போதும், இனி கொஞ்ச நாள் அமைதியா இருக்கணும் என தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு உறங்குவதற்கு தலையணை பெட்ஷீட் தேட, அப்போது ஒரு பொருள் அவள் கைப்பற்றி கீழே விழுந்தது. சத்தத்தில் புரண்டு படுத்தவன், ஏண்டி, ஒரு மனுஷனை நிம்மதியா தூங்கக்கூட விட மாட்டியா? பெருச்சாளி மாதிரி உருட்டிக்கிட்டே இருக்க என அவன் அதட்டவும், அவன் பேச்சில் கோபம் வந்தாலும் பதில் சொல்லாமல் தனது கையை தலையணையாக கொண்டு தரையில் படுத்தாள் மித்ரா. என் வீட்டிலேயே என்ன தரையில் படுக்க வச்சுட்டான் என்று முணங்கியபடி படுத்தவள் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் ஓட அப்படியே உறங்கியும் போனாள். நல்ல உறக்கத்தில் இருந்த அவளின் மீது ஏதோ கனமான பொருள் விழுவது போல் இருக்க அவள் வேகமாக நகர முயற்சிக்க அவளால் அது முடியாமல் போனது. ஹே, யாரு என அவள் முடிக்கும் முன் அவள் இதழ் சிறைப்பட அதிர்ச்சியில் துள்ளி குதித்து எழ முயற்சிக்க, ஏய் குள்ளச்சி, நான் தான், ஏன் இப்படி அலற என காதில் ஒரு குரல் கேட்க அவளது சப்த நாடிகளும் சிலிர்த்து போனது. பின்பு இருக்காதா, சிறிது நேரத்திற்கு முன்பு வரை எண்ணெயில் விழுந்த கடுகு போல வார்த்தைகளால் பொறித்து கொண்டிருந்தவன் இப்போது தன்னை வாரி அணைத்து காதலால் கனிந்து பேசும்போது அதை உணர்ந்து கொள்ளவே அவளுக்கு சிறிது நேரம் பிடித்தது. என்னங்க நீங்க என அவள் பேச ஆரம்பிக்க அவனும் பேச விடாமல் அவள் வாயை அடைத்தவன், போதும் மித்ரா, நம்ம ரொம்ப பேசிட்டோம், வாழ்நாள் முழுவதும் பேச வேண்டியதை இந்த கொஞ்ச காலத்திலேயே பேசிட்டோம், இனியாவது பேச்சை குறைச்சி வாழ்ந்து பார்ப்போம், ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிப்போம் என சொல்லவும், அப்போ என் மேல உங்களுக்கு கோபம் இல்லையா என அவள் அதிலேயே நிற்கவும், எனக்கு எப்பவும் உன் மேல கோபம் வந்ததில்லடி, என் மேலதான் எனக்கு கோபம், சரி சரி அதெல்லாம் காலையில பேசிக்கலாம், இப்போ நான் நல்ல மூடில் இருக்கேன், கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுடி என சரசமாக பேசிக்கொண்டே அவளை தழுவ அவன் கண்களில் தெரிந்த காதலும் குரலில் தெரிந்த தாபமும் அதற்கு மேல் அவளால் எதுவும் பேச முடியவில்லை. அவனது கைகளில் அவளது உடல் கொடி போல வளைந்து நெளிய கரை காணாத காதலில் இருவரும் கசிந்துருகி கலந்தனர். ஒரு வாரம் கழித்து உமையவளுக்கு தன்னில் சரிபாதி கொடுத்து சக்தியும் சிவனும் ஒன்றே என்று உலகிற்கு உணர்த்திய அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தில் இறைவனை வணங்கிவிட்டு இருவரும் வெளியே வந்தனர்.
முகம் முழுவதும் புன்னகை நிரம்பி அன்று மலர்ந்த மலர் போல் தன்னுடன் இணைந்து நடந்து வரும் மனைவியை பார்க்க பார்க்க மித்ரனுக்கு பெருமையாக இருந்தது. பின்பு இருக்காதா, பழையதை பற்றி பேசாதே என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக இன்று வரை அவள் அன்று எங்கே போனீங்க, என்ன நடந்தது என்பதை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. எப்போதும் போல நடந்து கொண்டாள். திடீரென அவளை தழுவிய போதும் அவள் வெறுப்பு காட்டவில்லை, காதலையே காட்டினாள். அந்த நொடிதான் தனது தவறை உணர்ந்தான் மித்ரன். என்னங்க, இங்க கொஞ்ச நேரம் உட்காரலாமா என அவள் கேட்கவும் அந்த படியை பார்த்ததும் அவனுக்கு சுரேஷுடன் பேசியது ஞாபகம் வந்தது. உங்களுக்கு வேலை இருந்தா வேண்டாம், போலாம் என அவள் சொல்ல, இல்லை இல்லை உட்காரலாம் என்றதும் இருவரும் அமர்ந்தார்கள். அவன் அருகில் அமர்ந்தவள் அவன் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்து கொண்டாள். பின்னர், ஏங்க, நான் நிஜமாவே ரொம்ப அதிர்ஷ்டசாலி, எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை, என்னை பாசமாக பார்த்துக்கிற புருஷன் என அவள் சொல்லவும் மித்ரனோ அதிர்ந்து அவளை பார்க்க, உங்களை எனக்கு தெரியும், உங்கள் மனசில் நான் தான் இருக்கேன், நான் மட்டும்தான் இருக்கேன் என சொல்லும் போதே அவள் குரலில் தெரிந்த அந்த கர்வம் அவனை சற்று அசைத்து பார்த்தது. ஆமாங்க, என் காதலை சொல்லும்போது நான் உங்கள் மனசில் இருந்தேனான்னு தெரியாது, ஆனால் கல்யாணத்தின் போது உங்கள் மனசில் நான் இருந்தேன். உங்கள் கண்ணில் என் மீதான காதல் தெரிஞ்சுது. நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியலாம், ஆனால் அதான் உண்மை என அவள் அழுத்தமாக சொல்லவும், மித்ரா, நானும் உன்கிட்ட அதான் என அவன் சொல்ல வரும் முன் அவன் வாயை அடைத்தவள், வேண்டாம், நீங்கள் சொல்லி தான் உங்கள் நேசத்தை நான் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அது எனக்கு தெரியும், எனக்கு நீங்கள் விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களை நீங்கள் வருத்திக்காதீங்க, முடிஞ்சதை பற்றி பேச வேண்டாம் என அவள் தடுக்கவும் பேச்சின்றி நின்றான் மித்ரன். சுரேஷிடம் பேசிய பிறகு அவனது தவறுகள் புரிந்தது. ஆனாலும் அதற்காக மித்ராவிடம் சென்று மன்னிப்பு கேட்க அவனது மனம் இடம் தரவில்லை. அவள் தனது நேசத்தை வார்த்தைகளால் வெளிப்படுத்தினாள். இவனோ தனது செயலால் அவளுக்கு உணர்த்த விரும்பினாள். அதே நேரத்தில் தனது தவறால் அவள் பட்ட துயரத்திற்கு எல்லாம் சேர்த்து அவளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான். அதனால்தான் அவளிடம் எதுவும் சொல்லாமல் அவளை தன்னவளாக்கி கொண்டான். ஆனால் இப்போது அவன் மனதில் நினைத்திருந்ததை அவன் மனைவி புரிந்து அவன் வருத்தப்படக்கூடாது என சொல்ல, அதை கேட்டதும் மனதில் கொஞ்சம் நெஞ்சம் ஒட்டி கொண்டிருந்த அந்த ஈகோவும் தகர்ந்து போக, என் மனைவி என்னை எந்த அளவு புரிந்து வைத்திருக்கிறாள் என்ற பெருமிதத்துடன் அவள் கைகளை எடுத்து தன் நெஞ்சில் வைத்து கொண்டான். சில நாட்கள் கழித்து மித்ரன் வீட்டில், இன்னும் என்ன பண்ற, நேரம் ஆகுது பாரு, சீக்கிரம் வா என அவன் கத்திக்கொண்டு இருக்க, இதோ வந்துட்டேன், எப்போ பார்த்தாலும் அவசரம், கிளம்பி வர வேண்டாமா என ஒரு பெட்டியோடு அவள் வரவும், என்ன மித்ரன், தம்பி எங்கே கிளம்பியிருக்கீங்க என்றபடி அங்கு வந்தாள் ராஜி. அண்ணி, 3 நாள் லீவு வருது, அதான் நாங்கள் 2 பேரும் என்றவன் வாக்கியத்தை முடிக்காமல், ஆமாம், நம்ம கடைக்கு லீவு தானே, இந்நேரம் அண்ணாவும் வெளியூர் கிளம்பியிருப்பாரே என கேட்க, என பெருமூச்சு விட்டவள், எங்கே போகிறது, இன்னும் கும்பகர்ண மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்காரு, இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் என்றபடி தனது தங்கையை மேலும் கீழும் பார்த்தவள் மனதில் இரவு கணவன் சொன்ன வார்த்தைகள் ஓடிக்கொண்டிருந்தது. ஏங்க, 3 நாளைக்கு லீவு வருது, நம்ம பக்கத்து வீட்டு ராசி அக்கா எல்லாம் குடும்பத்தோட ஏற்காடு போகிறாங்க, வேனில் இடம் இருக்கு, நீங்களும் வரீங்களான்னு கேட்டாங்க. பாப்பா பிறந்ததுல இருந்து நம்ம சேர்ந்து எங்கேயும் வெளியே போகலை, அதனால் போயிட்டு வரலாமா என கெஞ்சினாள் ராஜி. இங்கே பாரு ராஜி, என் தம்பியும் மித்ராவும் லீவுக்கு வந்திருக்காங்க, இப்போதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஒன்று சேர்ந்துருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்கள விட்டுட்டு நம்ம மட்டும் வெளியில் போகிறது சரியில்லை. சின்ன பசங்க அவங்களே வீட்டில் இருக்கும்போது நம்ம ஊருக்கு போகிறது சரிப்படாது, அதெல்லாம் வேண்டாம் என மறுத்து விட்டான் சுரேஷ். இப்போது மித்ரன் கிளம்பி நிற்கவும் அதை பார்த்ததும் ராஜிக்கு காதிலிருந்து புகை வர, அதற்கேற்றாற்போல், ராஜி, பாப்பா அழுகிறா பாரு, தம்பி தூங்கிட்டு இருக்கான், அவனுக்கு தொந்தரவா இருக்க போகுது என்றபடி அறைக்குள் இருந்து வெளியே வந்த சுரேஷ் பெட்டியோடு நிற்கும் தம்பியை பார்த்ததும், எங்கடா தம்பி கிளம்பிட்ட என கேட்டான். 3 நாள் லீவுக்கு ஏற்காடு போகிறோம் அண்ணா, அதான் என்றான் மித்ரன். என்னது ஏற்காடா, சொல்லவே இல்லை என சுரேஷ் கேட்க, உடனே சுரேஷின் அருகில் வந்தவன், அண்ணா, நான் என்ன டூரா போகிறேன், எல்லாருக்கும் சொல்லிட்டு போக, நாங்கள் ஹனிமூன் போகிறோம் அண்ணா, அதையெல்லாம் சொல்லிட்டா போவாங்க என சொல்லவும், போன மாதம் தானே போயிட்டு வந்தீங்க, மறுபடி என்னடா என சுரேஷ் வேகமாக கேட்க, அது போன மாதம், இது இந்த மாதம் என மித்ரன் சிரித்து கொண்டே சொல்ல, சுரேஷோ திருத்திருவென முழித்தபடி மனைவியை பார்க்க, அவளோ அவனை சுட்டெரிக்கும் பார்வை பார்த்தவள் விருட்டென அறைக்குள் சென்றாள். என்னண்ணா, ஏதாவது பிரச்சனையா, ராஜி அண்ணி உங்களை பாசமாக பார்த்துட்டு போகிறாங்க என கேலியாக கேட்டான் மித்ரன். ஏண்டா பேச மாட்ட, இதெல்லாம் உனக்கே நியாயமாக இருக்கா,
ஆனாலும் 3 மாசத்துல 6 முறை ஹனிமூன் போனது உலகத்திலேயே நீ ஒருத்தன் தாண்டா என பல்லை கடித்தபடி சுரேஷ் சொல்லவும், போங்கண்ணா, எனக்கு வெக்கமா வருது என மித்ரன் வெக்கப்படுவது போல் நடிக்கவும் அவனை கொலை வெறியுடன் பார்த்தான் சுரேஷ். நீ ஒரு முடிவோட தாண்டா இங்கே வந்திருக்க. ஏண்டா, போகிறது தான் போகிறீங்க, உங்கள் வீட்டில் இருந்தே கிளம்பி போக வேண்டியது தானே. இங்கே வந்து கிளம்பி ஏன் வீட்டில் கும்மி அடிச்சுட்டு போகிற? இப்போ உள்ளே போனால் உசுரோட திரும்ப வெளியே வருவனான்னு எனக்கே தெரியலை என புலம்பவும், அண்ணா, எல்லாம் முடிஞ்சதும் சேதாரம் எவ்வளவுன்னு எனக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க என்று சிரித்தபடி போகிற போக்கில் மித்ரன் சொல்லிவிட்டு செல்ல, எல்லாம் என் நேரம்டா என்றபடி உள்ளே சென்றான் சுரேஷ். 3 வருடம் கழித்து, ஏண்டி, இங்கே குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, கொஞ்சமாவது உனக்கு அக்கறை இருக்கா என அலுவலகத்திலிருந்து வீட்டிற்குள் நுழையும் போதே கத்திக்கொண்டு வந்தான் மித்ரன். இதோ வந்துட்டேன். அடடா, உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் எல்லாத்துலேயும் அவசரம்தான். நீங்கள் வர்ற நேரம் அதான் க்ரீன் டீ போட்டு நீங்கள் குளிக்க டவல் எல்லாம் எடுத்து வச்சிடலாம்னு உள்ளே போனேன். அதுக்குள்ளே உங்கள் பையன் கத்தி ஊரையே கூட்டுறான். கொஞ்சம் கூட பொறுமை இல்லை என சலித்து கொண்டே வந்தாள் மித்ரா. ஆம், இவர்களின் நேசத்தின் சுவாசத்தில் பூத்த புதுமலர் இந்த குட்டி இளவரசன் தர்ஷன். பயங்கர சுட்டி இப்போது அழுது கொண்டிருப்பதும் அவன்தான். உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், முதல்ல குழந்தைய கவனி, எனக்கு தேவையானதை நானே பார்த்துக்கிறேன்னு. நீ திருந்தவே மாட்டியா என சொல்லும்போது குரலில் லேசான சலிப்பு இருந்தாலும் அவன் முகத்தில் பெருமிதம் நிறைந்திருந்தது. இது எப்போதும் நடக்கும் நிகழ்வுதான். எந்த ஒரு பெண்ணும் குழந்தை பிறந்த பின்பு அந்த குழந்தைக்குத்தான் முழு கவனிப்பும் இருக்கும். கணவர் 2ஆம் பட்சமாகிவிடுவார். ஆனால் மித்ராவோ அதற்கு நேர்மாறாக இருந்தாள். இப்போதும் மித்ரனுக்கு தேவையானதை செய்துவிட்டு தான் குழந்தையை கவனிப்பாள். இதை அவனும் அறிவான். அதில் அவனுக்கு சிறிது கர்வமும் உண்டு. சரி சரி, எல்லாத்துக்கும் ஒரு சாக்கு சொல்லு. அவனுக்கு பசிக்கும் போல இருக்கு, ஏதாவது சாப்பிட கொடு என்றவன், என்னடா தங்கம், எதுக்கு அழுகிறீங்க? அம்மா இப்போ சாப்பாடு கொண்டு வருவாங்க, நீங்கள் சமத்தா சாப்பிடுவீங்களா என கொஞ்சி கொண்டிருக்கும் போதே பால் பாட்டிலை அவன் கைகளில் திணித்தவள், இதை அவனுக்கு கொடுங்க, உங்களுக்கு டின்னர் ரெடி பண்ணுறேன் என சொல்லிவிட்டு சென்றாள். ஏய் மித்ரா, டாக்டர் தான் பால் கொடுக்க வேண்டாம்னு சொன்னார் இல்லை, அப்புறமும் எதுக்கு கொடுக்கற என அவன் சத்தம் போட, இங்கே பாருங்க, அவன் இட்லி சரியாக சாப்பிடலை, அதனால் பால் கொடுத்தேன், அதனால் ஒன்றுமே தப்பில்லை என்றாள். ஏண்டி, நான் சொல்கிறது தான் கேட்க மாட்டேங்கிறன்னா டாக்டர் சொல்கிறதையுமா கேட்க மாட்டேன்? நீ நினச்சதை தாண்டி செய்கிற, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. முதல் பலியாடு நான், இப்போ என் மகனா என வேகமாக கேட்டவன் அதற்கு பின்பே தான் சொன்னதின் அர்த்தம் பிடிபட நிமிர்ந்து அவள் முகத்தை பார்க்க அவளோ அதை கண்டு கொள்ளாமல், ஆமாம், எப்போ பார்த்தாலும் என்னையவே குறை சொல்லுங்க என்றபடி தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். கண்களில் காதல் ததும்பி நிற்க இமைக்காமல் தன் மனைவியை பார்த்து கொண்டிருந்தான் அந்த காதல் கணவன். ஆம், சில வார்த்தைகளை எப்போதும் போல் மித்ரன் சொல்லிவிட்டு பின்னர் வருத்தப்படுவான். ஆனால் மித்ராவோ அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. அவனை அப்படியே ஏற்றுக்கொண்டாள். அவனோடு வாழும் ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து வாழ்கிறாள். அதை அவனும் உணர்ந்திருந்தான். வலியில்லாத நினைவுகள் மனதில் நிலைப்பதில்லை, வலிபெற்ற நினைவுகள் மனதை விட்டு மறைவதில்லை. உயிரில் பூக்கும் காதல் உணர்வின் ஆழ்நிலை, ஆதியும் அந்தமும் இல்லாத இதன் ஜனனத்தை ஆராய நினைத்தால் முடிவு சூனியம்தான். இருவர் ஒன்றாகி ஒருவர் என்று ஆன பிறகு உறவுகளில் சலனம் வந்தாலும் நேசத்தின் ஆழத்தில் அது கரைந்து விடாதோ? இவர்கள் வாழ்விலும் இதேதான் நடந்தது. தனது மாசில்லாத நேசத்தால் மனம் கவர்ந்த மணாளனின் மனதை வென்று தங்களது வாழ்வை பூந்தோட்டமாக மாற்றி அதில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மனமாக எங்கும் நிறைந்து இருக்க என்றும் வாடாத மலராக பூத்து மலர்ந்து மனம் வீசுகிறாள் இந்த மங்கை. இக்காதல் கதை இத்துடன் நிறைவடைந்தது. இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.